வெல்கம் டு மம்மிஸ் கிச்சன். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான சேமியா கேசரி எப்படி பண்றதுன்னு பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம சேமியா கேசரி பண்றதுக்கு என்னெல்லாம் எடுத்திருக்குன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு சேமியா, பாயச சேமியா எடுத்திருக்கேன். சின்ன கப்பில் ஒரு கப்பு சுகரு, முந்திரி ஒரு 3/4 கப்பு, ஒரு பிஞ்ச் ஆஃப் கலரு, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, கொஞ்சம் நெய், 5-6 ஏலக்காய், ஒரு சின்ன பட்டை, ஒரு கிராம்பு. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நெய் ஊற்றி முந்திரியை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி எடுத்துக்கலாம் வறுத்து. இப்போ முந்திரியை வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ அதே கடாயில் சேமியாவை போட்டு வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம அதே கடாயில் கொஞ்சம் நெய் போட்டிருக்கோம். இந்த ஏலக்காய், பட்டை, கிராம்பு அதை போட்டுக்கலாம் நெய் காஞ்சதுமே. இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ஒரு கப்புக்கு 1 கப் தண்ணி ஊற்றினா போதும். இந்த தண்ணியில் ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கலாம். இந்த ஒரு பிஞ்ச் கலரையும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதிச்சதுக்கப்புறம் சேமியாவை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ இது கொதிச்சிருச்சு. இதில் வந்து நம்ம வறுத்து வச்ச சேமியாவை போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். இது நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் சுகர் போட்டுக்கலாம். சுகரு உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ சுகரும் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுட்டு முந்திரி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வெந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். அப்புறம் வறுத்து வச்ச முந்திரி எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நமக்கு ஒரு சூப்பரான சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு ஒரு சூப்பரான சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆனில் வச்சுக்கோங்க.